அவருடைய குறி பிஜேபி அணியில் இப்போதும் அங்க வகிக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியும் திமுக கூட்டணியில் இப்போதும் உறுதிபட தொடர்கிற சில பல கட்சிகளுமாகத்தான் இருக்கும் என்று நினைக்கிறேன். திமுக கூட்டணியில் ஏதாவது சலசலப்பு ஏற்படும், அங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் இன்னும் இங்கே வந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கை எடப்பாடிக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்களா? அப்படி ஒரு புதிய கூட்டணியை, வலுவான கூட்டணியை அமைக்க விரும்புகிற எந்த ஒரு தலைவரும் எதிர் அணியில் உறுதிபட இருக்கிற கட்சிகளை உடைக்கத்தான் நினைப்பார். ஒன்று இவர் திட்டமிட்டு உடைப்பார், அல்லது ஏற்கனவே அங்கு சில சலசலப்புகள் இருந்தால் அதை பெரிதுபடுத்த நினைப்பார். அந்த வகையில் எடப்பாடி கடந்த சில மாதங்களாக அளித்த பேட்டிகளை பார்த்தீங்கன்னா, திமுக கூட்டணியில் விவாதங்கள் இருக்கலாம், விரிசல்கள் இல்லை என்று திமுக தலைவர் ஸ்டாலின் சொன்ன கருத்தினுடைய அடிப்படை என்ன? அந்த கூட்டணியில் ஓரிரு கட்சிகள் தங்களுடைய எதிர்பார்ப்பை, இயக்கங்களை, ஏமாற்றங்களை மறைமுகமாகவும் நேரடியாகவும் சுட்டிக்காட்டிய நிகழ்வுகளைத்தான் எடப்பாடி பயன்படுத்தி கொள்ள நினைப்பார். மிக குறிப்பாக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்கிற விடுதலை சிறுத்தைகள் வைக்கிற கோரிக்கையை மிக உன்னிப்பாக அவர்கள் எதிர்பார்க்கிறார்களோ இல்லையோ நிறைவேறுமா இல்லையா என்று எடப்பாடி மிக கவனமாக எதிர்பார்த்து காத்திருப்பார்.